Sainath Builders, ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakkam. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சார் இப்போதைக்கு எதுவும் தகவல் வந்து யாரும் எதுவும் மொத்தம் எவ்வளோ லேடிஸ் தங்கியிருக்காங்க? 128. 128. அதில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் உமன்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்களா? இல்லைங்க சார், குழந்தை எல்லாமே படிக்கிற பசங்க 3 பேர் உள்ள இருக்காங்க. தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் ஜட்ஜ் காலனியில் சமூக நலத்துறை சார்பில் அரசு சேவை இல்லம் செயல்படுகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 128 மாணவிகள் தங்கி பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர். அதில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு நடந்த கொடூரம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. விழுப்புரத்தைச் சேர்ந்த அந்த 13 வயது சிறுமி கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் இந்த விடுதியில் சேர்ந்துள்ளார். நேற்று ஞாயிறு என்பதால் சிறுமி தூங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சிறுமியின் முகத்தில் துணியால் மூடி தூக்கிச் சென்றுள்ளார். பின்னர் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றுள்ளார். அப்போது தப்பியோட முயன்ற சிறுமியை அந்த ஆசாமி தடுத்து தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த சிறுமி கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதனால் பதற்றமடைந்த அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சத்தம் கேட்டு வந்த சக மாணவிகள் சிறுமியை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் 2 காலிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்த புகாரின் பேரில் சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். அரசு சேவை இல்லத்தின் காம்பவுண்ட் சுவர் அதிக உயரம் என்பதால் வெளியாட்கள் யாரும் உள்ளே எகிரி குதித்து வர வாய்ப்பில்லை. அதேபோல் இல்லத்தின் முன்பகுதியில் காவலாளி இருப்பதால் கேட் வழியாகவும் வெளியாட்கள் உள்ளே செல்ல வாய்ப்பில்லை என்பதும் உறுதியானது. இதனால் அரசு சேவை இல்லத்தில் பணிபுரிந்த செக்யூரிட்டியை சந்தேகத்தின் அடிப்படையில் அழைத்து சென்று விசாரித்தனர். முதலில் எதுவும் தெரியாதது போல் நடித்த செக்யூரிட்டி போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை கக்கினார். அவர்தான் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. இதையடுத்து சேலையூர் மகளிர் போலீசார் செக்யூரிட்டியிடம் விசாரித்தனர். அவர் சிட்லப்பாக்கம் பெரியார் நகரைச் சேர்ந்த 50 வயது மேத்யூ என்பது தெரிந்தது. இவரது தாயார் அதே அரசு சேவை இல்லத்தில் உதவியாளராக வேலை செய்துள்ளார். அவர் பணியில் இருக்கும்போது இறந்ததால் கருணை அடிப்படையில் மேத்யூவிற்கு காவலாளி பணி கிடைத்தது. அதன் பிறகு கடந்த 14 ஆண்டுகளாக அவர் இங்கு செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி 4 நாட்களுக்கு முன்புதான் வந்தார் என்பதால் வெளியே எதையும் சொல்ல மாட்டார் என நினைத்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். மேத்யூ மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த சேலையூர் மகளிர் போலீசார் அவரை கைது செய்தனர். நீதிபதி முன் ஆஜர்படுத்த ஸ்டேஷனில் இருந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது செய்தியாளர்கள் வீடியோ எடுத்தனர். அப்போது வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது என மேத்யூவின் மகன் செய்தியாளரை தாக்கியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை முடித்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதான மேத்யூ இதேபோன்று வேறு யாருக்காவது பாலியல் தொல்லை கொடுத்துள்ளாரா என்ற கோணத்தில் அங்கு தங்கியுள்ள மாணவிகளிடம் விசாரணை நடத்துகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பேட்டியளித்த சமூக நல அமைச்சர் கீதா ஜீவன், முதல்வர் உத்தரவுப்படி அனைத்து சேவை இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக கூறினார். தேவைப்படும் நிலையில் உள்ள குழந்தைகள் அதில் தங்கியிருந்து படிச்சுட்டு வராங்க, தொழிற்பயிற்சி பெற்று வருகிறார்கள். அந்த இல்லத்தில் ஒரு 13 வயசு குழந்தைக்கு
ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை முயற்சித்துள்ளார் என்று கூறி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து காலில் அடிபட்டிருக்குது. அடிபட்டு இப்பொழுது வந்து நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவளுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்குது. நான் காலையில் போய் அந்த பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்களுடைய தாயாரையும் நாங்கள் சந்தித்து பேசிட்டு வந்தோம். இதில் நம்ம விடுதிக்குன்னு தனியாக எல்லாமே அந்த கேட்டு எல்லாம் போட்டு செப்பரேட்டாக செக்யூர்டாக இருக்க ரொம்ப பாதுகாப்பான இடம் தான், யாரும் உள்ளே போக முடியாது. அதனால் இந்த நிகழ்வு அங்கே உள்ள பணிபுரி கூட அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியராலே நடைபெற்றிருக்குன்னு சொல்லும்போது மிக துரதிருஷ்டவசமானது. அதனால தான் அடுத்த முடிவு எடுக்கிறோம். இனி பெண் காவலர்களை நியமிக்கணுன்ற ஒரு முடிவை துறை எடுத்திருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அறிவுரைப்படி அதையும் நாங்கள் அடுத்து எல்லா பெண்களுக்கான எல்லா இல்லங்களிலுமே பெண் காவலர்களையும் நியமிக்கணுன்ற முடிவு இந்த துறை எடுத்திருக்குது. இதற்கிடையே நடந்த சம்பவம் பற்றி விடுதி கண்காணிப்பாளர் ரேவதி பதிலளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. செக்யூரிட்டி மேத்யூ கைதான பிறகும் அவரை பற்றி நல்ல விதமாக கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சார் இப்போ வரைக்கும் வந்து போலீஸ் விசாரணை தாங்க சார் போயிருக்குது, எங்களுக்கு எதுவும் சொல்லலைங்க சார். விசாரணை எல்லாம் போகல மேடம், அவர் கைது பண்ணி புழல் ஜெயிலுக்கே அனுப்பியாச்சு சார். இன்னுமே வந்துட்டு விசாரணை தாங்க சார் போயிருக்குது, இன்னும் எங்களுக்கு என்ன எந்த காப்பீஸும் விசாரணை? கொடுக்கல. உங்கள் சைடில் விசாரிச்சதில் என்ன நடந்துச்சு மேடம்? நீங்கள் ஒரு சார் அவரை பற்றி கேட்கும்போது எல்லாருமே நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த பசங்க இப்போ கேட்கும்போதும் நல்ல விதமாக தான் சொல்லுது. வேற யாரும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு? சார் வெளியால யாரும் உள்ளது தெரியலங்க சார். நீங்க 9 மாசமா இருக்கீங்களா? 9 மாதம் 9 மாசமா இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தெரியாதா உங்களுக்கு? அது இருக்கிறதெல்லாம் நான் கேக்குறேன், நீங்க கண்காணிப்பாளர் மேடம், எந்த ஃப்ளோர்ல இருப்பாங்க? நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ன்றீங்க, கேட்டு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு குழந்தை நம்ம உள்ள அப்ப சேர்க்கிறோம், நீங்க டியூட்டிக்கே வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பகல்ல கூட தெரியாது கண்ணு. இப்போவுமே ஒரு செக்யூரிட்டி காலையில பசங்க ஒரு செக்யூரிட்டி 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கறதா சொன்னாருன்னா அப்போ 2வது செக்யூரிட்டி சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து பாரா எப்படி மேடம்?